Hi friends, good morning. Time 8:42 a.m. இன்னைக்கு டேட் வந்து 30. இன்னைக்கு டேட் 30 டிசம்பர் மண்டே. இன்னைக்கு டேஸ் verse 9 to 13. Matthew 6 chapter 9 to 13. Joshua 3rd chapter. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமாண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not in the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Joshua 3 chapter 1 to 17. ஓகே. அதிகாலமே ஜோஸ்வா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரரும் அனைவரும் சித்தீமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கேயே ராத் தங்கினார்கள். And Joshua rose early in the morning, and they removed from the Sittim and come to the Jordan. He and all the children of Israel and loaded their before they passed over. வசனம் 2. 3 நாளுக்கு பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய், and it come to the pass after their days that the officers want to God. The asked. வசனம் 3. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைகளை பெட்டியை அதை சுமக்கிற லேவியனாகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். And they command the people, saying, when he see the ark of the covenants of the Lord and your God, and the priests the Levites bringing it, then he shall remove from your place and go after it. வசனம் 4. உங்களுக்கு அதற்கு இடைவெளியே 2000 முழு தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. அதற்கு முன்னமே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியை நடந்து போகவில்லையே என்று சொல்லி கட்டளை இட்டார்கள். Yet there shall be a space, but when you hand it about to the 1,000 cubits, be measured, come not near unto it, that he may know the way by which he must go. For he have not and passed this way, and he rode heretofore. வசனம் 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். And Joshua unto the people, sanctify yourselves, for the tomorrow the Lord will do wonders among you.
வசனம் 6. பின்பு ஜோஸ்வா ஆசாரியர்களையும் நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னமே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னமே போனார்கள். And Joshua spake unto the priest, saying, Take up the ark of the covenants, and pass us over before the people. And they took up the ark of the covenant, and went before the people. வசனமேலு கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி, நான் மோசையுடனே இருந்தது போல உன்னுடனும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். And the Lord said unto the Joshua, This is day will and begin to the magnify thee in the sight of the Israel, of the make now that as I was with the Moses, so I will be with thee. வசனம் 8. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியனையும் பார்த்து, நீங்கள் யோர்தானை தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீங்கள் கட்டளையிடுவாயாக என்றார். And thou shalt commandments the priest that and bear the ark of the covenant, saying, when he had come to the breaking of the water of the Jordan, he shall stand and still in Jordan. வசனம் 9. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரையும் நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். And Joshua said unto the children of the Israel, Come hither and hear the words of the Lord and your God. வசனம் 10. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் எத்தியரையும் ஏவியரையும் பிரிசியரையும் கிறிஸ்தியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. And Joshua said, and hereby he shall know that the living God in among you, and that he will and without fail drive out from before you can Enites and his Etius and his Leviticus and his Presentians and the Gretians and the Homoritians and the Jebusians. வசனம் 11. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. Behold the ark of the covenant of the Lord, and all the earth and passed over before you in the Jordan. வசனம் 12. சகல பூமிக்கும் அவர் தான் தேவன். வசனம் 12. இப்பொழுது இஸ்ரவேலர் கோத்திரங்களிலே 12 பேரையும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக பிரித்திடுங்கள். Now therefore take you 12 men out of the tribes of the Israel, out of the every tribes a man. வசனம் 13. சமீபிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உங்கள் கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே மட்டும் மாத்திரத்தில் மேலிருந்து ஓடுகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். And it shall come to pass as soon as the soles of the feet of the priest that bear the ark of the Lord and the Lord of all the earth shall rest in the waters of Jordan, that the waters of the Jordan shall be cut off from the waters that is come down from above, and they shall stand up and nap. வசனம் 14. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியையும் ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். And it come to the pass when the people removed from their tents to pass over Jordan, and the priest bringing the ark of the covenant
before the people. வசனம் 15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, and as they that the heart were it come unto the Jordan, and the feet of the priest that bear this ark were and dipped in the brim of the water, for Jordan overfloweth all these banks all the times of the Everest. வசனம் 16. மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீரில் நின்று சத்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து உப்புக்கடல் என்னும் சமண வெளிகளின் கடலுக்கு ஓடுகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். That the waters which is come down from above stood and rise up upon the earth very far from the city Adam, that is the basic Jerusalem, and those that is come down toward and the sea of the plain, even the sea field, and were cut off, and the people passed over the against the Jericho. வசனம் 17. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலேயே தண்ணீரில் இல்லாத தரையிலே கால் ஊன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரையில் வழியாக கடந்து போனார்கள். And the priest that is the ark of the covenant of the Lord and stood firm and dry ground in the midst of the Jordan, and all the Israelites passed over the dry ground until all the people were passed clean over the Jordan.